முத்துசெல்வம் நகர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 9 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இந்த அறிக்கையில மார்ச் மாதம் தமிழகத்தில் மழை எப்படி இருக்கும், மேலும் வரும் நாட்களில் தமிழகத்தில் மழை எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி நம்ம விரிவாக இந்த அறிக்கையில பார்க்க இருக்கிறோம். நமது முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன் என்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்திற்காக உருவாக்கப்பட்ட அறிக்கை. மார்ச் மாதத்துல எப்படிப்பட்ட மழை இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் மழை கூடுதலாக இருக்கும், எந்தெந்த பகுதியில மழை குறைவாக இருக்கும் என்பதை தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகள்ல மழை பெய்யும், சில ஆண்டுகள்ல மழையே இருக்காது. ஏப்ரல்ல தான் மழை தொடங்கும். ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் பிப்ரவரி இறுதியிலேயே மழை தீவிரமடைய தொடங்கி மார்ச் மாதம் முழுவதுமே இந்த வருஷம் ஒரு பருவமழையை போன்றுதான் இருக்கும். இன்னும் ஒரு 5 தினங்கள் அல்லது ஒரு 3 தினங்கள் சென்று விட்டாலே உங்களுக்கு புரியும், மழை வானிலையாகவே இருக்கும். இப்போது குளிர் வானிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் போய் இனிமே இன்னும் ஒரு 3 தினங்கள் 4 தினங்களுக்கு பிறகு தொடர்ந்து மழை நாட்களாகவே அடுத்தடுத்து வாரத்திற்கு 3 நாள் 4 நாள் மழை, 2 நாள் இடைவெளி, அல்லது 4 நாள் மழை 2 நாள் இடைவெளி, இப்படி தொடர்ந்து நிகழ்வுகள் அடுத்தடுத்து தமிழகத்தை நோக்கி, தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடாவை நோக்கி வருகின்ற காரணத்தினால ஒரு சாதகமான ஒரு அமைப்பு நம்மளுடைய மழையை தீவிரப்படுத்துவதற்கும் நம்மளுடைய பகுதிகளில் மழை தீவிரமடைந்து பெய்வதற்கும் ஒரு ஏற்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மன்னார் வளைகுடாவும் குமரிக்கடல் பகுதிகளையும் பாசிட்டிவ் நிலை வந்திருக்கிறது. குளிர்ந்த நிலை மாறி தற்போது ஒரு பாசிட்டிவ் என்கின்ற நிலை வந்திருக்கிறது. எப்போது குளிர்ந்த நிலை வந்ததுன்னா டிசம்பர் மாதத்திலேயே முதல் வாரத்திலேயே அந்த குளிர்ந்த நிலை வந்துவிட்டது. அதன் பிறகு தற்போது வரை அந்த குளிர்ந்த நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது விலகி தற்போது ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை வரப்போகிறது. ஸோ இந்த பாசிட்டிவான நிலை வருகின்ற அதே டைமிங்ல தான் நம்மளுக்கு இப்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் அடுத்து வருகின்ற 24 மணி நேரத்தில் தென்னிலங்கையை நோக்கி நகரக்கூடும். அதன் பிறகு அதோடைய நகர்வுகள் அந்த வட இந்திய குளிரலை மற்றும் அதோடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்துதான். அது இப்போதைக்கு நம்மளால இந்த வடக்கு மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு போகும், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரும், இலங்கை பகுதியில் நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட பர்டிகுலர்லி அந்த டைமிங்ல என்ன ரிசர்ச் பண்ணமோ அதான் கரெக்டா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கணிப்பும் சரி, மற்றவர்களுடைய கணிப்புகளும் சரி, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரியாக சொல்லணும்னா அந்த நிகழ்வு நகர்கின்ற போதுதான் நம்மளுக்கே புரியும். மற்ற நிகழ்வு மாதிரி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி இதை சொல்லிட முடியாது. ஸோ அது நகர்ந்து வருகிறது, தென் மாவட்டங்களை நோக்கி தான் வருகிறது. மன்னார் வளைகுடாவோ பாக்சலசிந்தி பகுதிகள் வழியாகத்தான் நகர்வதற்கான வாய்ப்பு 85% இருக்கு. நான் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், தாய்லாந்தை நோக்கி பின்னோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை, நேற்றே இல்லை, அதற்கு முந்தானத்து அந்த வாய்ப்பு விலகிருச்சு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவான வட இந்திய குளிரலை தற்போது தீவிரமடைந்து விட்டதன் காரணமாக நிகழ்வு அந்த பக்கம் போய் தாய்லாந்து நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வட இந்திய குளிரலை சற்று தீவிரம் குறைந்து இருந்தனாலதான் வடமேற்கு வங்கக்கடலுக்கு நிகழ்வு சென்று தாய்லாந்தை நோக்கி நகர்வதாக நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஆனா தற்போது வட இந்திய குளிரலை ரொம்ப தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால நிகழ்வுகள் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு சென்று அல்லது தாய்லாந்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இந்த நிகழ்வு தமிழகத்திற்கு மட்டும்தான் என்பது 100% உறுதியாகிவிட்டது. இந்த நிகழ்வு விலகி செல்வதற்கோ அல்லது பின்வாங்கி போனாலும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாகணும். இவர் இப்ப தீவிரமான ஒரு தாழ்வு மண்டலமா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் ஒரு உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் வரை செல்கிறார். நாகப்பட்டினத்துக்கு சென்று நாகப்பட்டினத்துல கரையை கடக்காது, மீண்டும் கிழக்கு வங்கக்கடலுக்கு வரும். கிழக்கு வங்கக்கடலுக்கு மீண்டும் இலங்கை மீது கரையை கடந்து மீண்டும் மன்னார் வளைகுடாவுக்கு தான் வரும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வடமேற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய வலுவான குளிர் அமைப்பு. அந்த வலுவான குளிர் அமைப்பு நிகழ்வை வடக்கை நோக்கி பயணிக்க செய்யாமல் தென் மாவட்டங்களை நோக்கியும் தமிழகத்தை நோக்கி தான் திருப்பி விடும். சோ இதனாலதான் நம்மளுக்கு ஒரு சுற்று மலையோட நிக்க வேண்டிய அந்த மழைப்பொழிவு தற்போது 3 சுற்று மலையாக மாற இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வரும்
19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதியிலிருந்து இந்த மழைப்பொழிவு தென் தமிழகம், டெல்டா, மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தெற்கு கேரளா பகுதிகளில் பரவலாக வலுவாக தொடங்கும். 20ஆம் தேதி 21, 23, 24, 22 இந்த தேதிகள்லாம் வலுவான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். முக்கியமாக எங்கு மழை பெய்தோ இல்லையோ தென் மாவட்டங்களை குறிப்பிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் கொடுக்கும். இதுல மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல மிக தீவிர கனமழை கூட இருக்கலாம். ஏன்னா அந்த உள்ளதான் வெஸ்டலீஸ் வருது. வெஸ்டலீஸ் வந்து இந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதையுமே இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் தெரியுது. இதனால தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட அந்த கொங்கு பெல்ட், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இந்த நிகழ்வுனால அதிகமாக பயனடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது வந்து முதல் சுற்று. அதே போன்று இந்த நிகழ்வு ஒருவேளை பின்னோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலுக்கு சென்று தாய்லாந்தை நோக்கி நகர முடியாமல் மீண்டும் தமிழகத்தை நோக்கி வந்து வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு சுற்று மழை தீவிரமாக தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு, வட மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது. அதுவும் இப்போது ஒரு 75%, 80% உறுதியாகிவிட்டது என்று சொல்லிவிடலாம். ஆக இந்த காலகட்டத்துல குறிப்பிட்டு பிப்ரவரி மாதத்துல இவ்வளவு மழையா அப்படின்றது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க முடியாத அளவுக்கு மழை கிடைக்கும். ஆனாலும் போன வருஷமும் இதே மாதிரி சிஸ்டங்கள் வந்தது. போன வருஷமும் மார்ச் மாதமும் பிப்ரவரி மாதம் மழை கிடைத்தது. ஆனா தற்போது வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் வலுவான நிகழ்வுகள், மழையை சற்று அதிகமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் வரும் அப்படின்றத நான் குறிப்பிட்டுக்கிறேன். அதே போன்று மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் மார்ச் முதல் வாரத்துல ஒரு நிகழ்வு, மார்ச் 2வது வாரத்துல ஒரு நிகழ்வு, மார்ச் 4வது வாரத்துல ஒரு நிகழ்வு, இப்படி மார்ச் மாதத்திலையும் தொடர்ந்து அடுத்தடுத்து மழைப்பொழிவுகள் மழை நாட்களாகத்தான் இனிமே இருக்க போகிறது. அடுத்து வருகின்ற சுமார் ஒரு 45 50 நாட்கள் மழை நாட்கள். அதற்கு பிறகு சம்மர் சீசன். சம்மர் சீசன்ல ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வெப்பச்சலன இடிமலை நல்லா தானே இருக்கும். ஆக இனிமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே, இப்ப பிப்ரவரி, இந்த ஒரு 10 தினங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 105 நாட்களுக்கு தமிழ்நாட்டுல மழை வானிலை தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு 4 மாதங்களுக்கு தமிழ்நாடு மழை 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 மட்டுமே. இடிமலை, திடீர்னு சூறாவளி காற்றுடன் கூடிய மழை, ஆலங்கட்டி மழை, நிகழ்வின் காரணமான மழை, இப்படி மழை வானிலை தான். இனிமே குளிர், வெயில் இருக்கும், வெப்பநிலை உயரும், கண்டிப்பாக இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த வருஷம் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். வெப்பநிலை வந்து கோடையை விட ஜூன் மாசத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல ஜூன், ஜூலைல இந்த வருஷம் ரொம்ப வெப்பநிலை அதிகமா இருக்கும். அதனால வந்து எல்னினோ வரப்போகின்ற காலத்தினால இந்த மாதிரியான ஒரு காலநிலை இருக்கும். ஜூன், ஜூலை மாதங்கள்ல ரொம்ப அதிகமான வெப்பநிலை தமிழ்நாட்டு இந்த வருஷம் இருக்கும். கோடை மழை இந்த வருஷம் 100க்கு 100 மார்க்ஸ். அதுல எந்த மாற்றம் இல்லை. போன வருஷம் தான் கம்மி. ஆனா இந்த வருஷம் கோடை மழை சூப்பர், அருமையா இருக்கு. நீங்க வந்து ஒரு வடகிழக்கு பருவமழையில பெய்ய வேண்டிய மழையை இப்போது கொடுக்க போகிறது. வடகிழக்கு பருவமழையில நீங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள் நம்ம மழையை நம்பி பயிர் பண்றோம், விவசாயம் பண்றோம். அது மாதிரி நம்ம இப்போ இந்த 4 மாதங்கள், அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களுமே வடகிழக்கு பருவமழை மாதிரி தான் இருக்கும். மாசத்துக்கு குறைந்தது உங்க பகுதியில ஒரு 3 மழையாவது பெஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். தென் மாவட்டங்கள்ல நல்லா வலுவாகவே பெய்யும். ஸோ அதனால வந்து இந்த மழை வானிலையாக இருப்பதன் காரணமாக விவசாயிகள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. ரொம்ப பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது. நான் எதுக்காக இவ்வளவு ஆழமா சொல்றேன்னா, ஏதாவது இந்த காலகட்டத்துல பயிர் விவசாயம் பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு பண்றீங்க, அதாவது என்ன பணிகள்னாலும் அது நான் எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் நான் சொல்றேன் பயிர் விவசாயம். அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்ன தெரியுதோ மழையை நம்பி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. சூப்பரா விளையும், அருமையான மழை இருக்கு, விட்டுறாதீங்க. ஆனா இந்த வருஷத்தை நீங்க விட்டீங்கன்னா இது மாதிரியான ஒரு வருஷம் கிடைக்காது இனிமே. இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் 4 மந்த்ஸ், நெக்ஸ்ட் வரக்கூடிய 4 மந்த்ஸை விட்டுட்டீங்கன்னா அடுத்து நீங்க இது மாதிரியான ஒரு வருஷம் வர்றதுக்கு ஒரு 8 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். அப்பயே நான் நம்ம நீங்க நினைப்பீங்க, ஒரு 2028 வரும்போது நினைப்பீங்க, 2026ல கோடையில அவ்வளவு மழை பெஞ்சது விட்டுட்டோமே, ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு தக்காளியோ ஒரு கத்திரிக்காயோ ஒரு ஏதோ ஒரு விவசாயம், சூரியகாந்தியோ ஏதோ ஒரு விவசாயம் பண்ணியிருந்தா கூட நல்லா வந்திருக்குமே. கண்டிப்பாக 100% நல்லா வரும். இந்த வருஷம் பருவமழை, வடகிழக்கு பருவமழை கோடை மழையோட வடகிழக்கு பருவமழை அதிகம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. தென்மேற்கு பருவமழையும் அதிகம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இந்த வருஷம் எல்லா மான்சூனுமே சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா 2 ஓஷன்ஸ்லயுமே அந்த கடல் வெப்பநிலை ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பக்கம் அரபிக்கடலையும் நல்லா இருக்கு, வங்கக்கடலையும் நல்லா இருக்கு, இந்திய பெருங்கடலையும் நல்லா இருக்கு. 3 பக்க கடல் அமைப்புகளிலும் வெப்பநிலை சரியாக இருக்கிறது. நிகழ்வுக்கு தேவையே அந்த வெப்பநிலை தான். போன வருஷம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில மட்டும்தான் இருந்தது.
இந்த வருஷம் 3 பகுதிகளிலுமே சாதகமாக இருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 3 கடல்களிலேயும் வெப்பநிலை நன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிகழ்வுகளுக்கு அதானே வேணும். எனர்ஜி இப்போ ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டா தான் வண்டி ஓடும். அது மாதிரி சிஸ்டத்துக்கு பெட்ரோல்னா என்ன வெப்பநிலை தான். வெப்பநிலை கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா அது ஓட போகுது. எவ்வளவு நேரம்னாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். பெட்ரோல் ஊத்திக்கிட்டே இருந்தா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த வருஷம் சூப்பரான மழை இருக்கு. இப்போ வரக்கூடிய கம்மிங் இந்த 4 மந்த்ஸ் அதுல குறிப்பாக இந்த மார்ச் மந்த் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவை விட ரொம்ப அதிகமான மழையை கொடுக்கும்னு எதிர்பாருங்க. விவசாயிகள் இதை பொற்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.